வாழ்க வளமுடன். இயற்கை மருத்துவத்தில் 6 முக்கியமான சிகிச்சை முறைகள் இருக்கு. மூட்டு வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய அந்த மூட்டு வலி. இந்த 6 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதோடைய அழகு என்ன அப்படின்னா, நம்ம வீட்லயே செய்யலாம். ஒரு முறை இதை கத்துக்கிட்டாலே போதும். இதுக்கான நாலேஜ் கிடைச்ச உடனே நம்ம வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்தால் பெயின் கில்லர் இல்லாம, சர்ஜரி இல்லாம இந்த வலிகளை நிவாரணம் பண்ணிக்க முடியும். சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே வலிகளை கண்டிப்பான முறையில குறைக்கும், பெயின் ரேஞ்ச் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். அது மாதிரியான சிகிச்சை. ஒவ்வொரு சிகிச்சை ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஒரு சிலது பெயின் கேட் மெக்கானிசத்தை தடுத்து நிறுத்து அது வேலை செய்யும். இன்னொரு முறைகள் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். இன்னொரு சில முறைகள் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அதற்கப்புறம் இந்த வலிகளை கம்மி பண்ணும். ஏதோ ஒரு மெக்கானிசத்துல இந்த 6 விஷயங்கள் வேலை செஞ்சு பெயினை கம்மி பண்ணும். சைடு எஃபெக்ட் இல்லாத முறைகள் இது எல்லாமே. பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டா சைடு எஃபெக்ட் உண்டு. அதனாலதான் நம்ம தொடர்ச்சியாக இயற்கை முறைகள் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப முதலாவது ஃபொமெண்டேஷன் அப்படின்னா ஒத்தடம். இது நிறைய முறைகள் இருக்கு. வீட்டுல எளிமையா செய்யக்கூடிய முறை துத்தி இலை, முடக்கர்த்தான் இலை, 2ல ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதுடைய தண்ணீர் ஒரு வெள்ளை நிற பருத்து துணியில முக்கி அதுக்கப்புறம் மூட்டுல வலி இருக்கிற இடத்துல அது வச்சு எடுக்கணும். அந்த தண்ணீரே கொஞ்சம் சூடு எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூட்டில் நம்ம காலில் மூட்டுகள்ல கொஞ்சமா மெதுவா விடலாம். ஸ்லோவா விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபொமெண்டேஷன் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் ஒத்தடம் பண்ணுங்க. அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த முடக்கர்த்தான் கஷாயம், அது நம்ம காலில் இருக்கக்கூடிய மூட்டுகள்ல இருக்கக்கூடிய தோல், அதில் துவாரங்கள் உண்டு. அதன் வழியாக உள்ள செல்லும். உள்ள போய் அதை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஃபொமெண்டேஷன் முக்கியமான சிகிச்சை முறை. சுத்தி, முடக்கர்த்தான், அதுக்கு அடுத்தது சுத்தமான விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சளையும் தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அதையும் ஃபொமெண்டேஷன் எடுத்துக்கலாம். 3 நல்ல வேலை செய்யும். இலைகள் கிடைக்கல அப்படின்னா பொடி பயன்படுத்திக்கலாம். இது 1வது. 2வது விஷயம் பேக்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் போடுறது தான் பேக்ஸ். இதுலயும் முடக்கர்த்தான் பெஸ்டா வேலை செய்யும். வீட்லயே செய்துக்கலாம். முடக்கர்த்தான் இலை ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வாங்க. எடுத்து நல்லா அரைச்சு அது நம்ம மூட்டுகள்ல அப்படியே பேக் போட்டுக்கணும். அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் சும்மா விட்டுறணும். 1/2 மணி நேரம் கழிச்சு சூடான தண்ணி ஊற்றி இதை கழுவிக்கணும். இது பேக் செய்யக்கூடிய முறை. எல்லாமே செஞ்ச உடனேவே வலியில் வித்தியாசம் தெரியும். வலி கண்டிப்பாக குறையும். அதற்கு அடுத்தது 3வது ஆயில் அப்ளிகேஷன், ஆயில் பாத். 3, 4 ஆயில் பாத், எண்ணெய் குளியல். தொடர்ச்சியா சிறு வயதில் அங்கிருந்தே எடுத்துட்டு இருந்திருந்தா அந்த மூட்டு வலி பிரச்சனை வந்திருக்காது. ஆயில் பாத் எல்லாத்தையுமே மறந்தனாலதான் மூட்டு தேய்மானம் இப்ப நிறைய வருது. மூட்டு தேய்மானம் கால் மூட்டுகள்ல, எல்போல, அப்ப விரல்கள்ல எல்லாமே வருது. எண்ணெய் குளியல் எடுத்துக்கிற பாறை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திடும். எண்ணெய் குளியல் சிறு வயதுல இருக்கிறவங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க. வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் சொல்லிக் கொடுங்க. இது தமிழ்நாட்டுல செய்யற ஒரு பொக்கிஷம். தமிழ்நாட்டுல நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இதுவே இப்ப நெதர்லாண்ட்ல பிறந்திருக்கீங்க, இல்லை இப்ப யூஎஸ்ல இருக்கீங்க, எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. இல்ல இப்ப பெங்களூர்ல இருக்கீங்க, ஊட்டியில இருக்கீங்க, எண்ணெய் குளியல் எடுத்துக்க முடியாது. எண்ணெய் குளியலுடைய பயன்கள் பெற்றிருக்க முடியாது. எண்ணெய் குளியல் செய்ய ஆரம்பிச்சுட்டா இந்த வலியானது டீக்ரேடேஷன் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். எண்ணெய் குளியல் எப்படி எடுத்துக்கணும், முழுமையான விளக்கம். எண்ணெய் குளியல் என்னென்ன செய்யக்கூடாது. எண்ணெய் குளியல் முறைப்படி எடுத்துக்கணும். முறையில் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிறோம். அது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், ஐகார்ட்லயும் போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது ஆயில் அப்ளிகேஷன். தேய்மானத்தை பொறுத்தளவு ஆயில் அப்ளிகேஷன் கண்டிப்பா பண்ணணும். ஆயில் அப்ளிகேஷன் அப்படின்றது அதற்கு உரிய மருத்துவ எண்ணெய்கள் இருக்கு. அந்த எண்ணெய்கள் மூட்டுல போட்டுக்கணும். மூட்டில் அந்த எண்ணெய் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். ரொம்ப பெரிய 4th ஸ்டேஜ் இல்ல 3rd ஸ்டேஜ் இருக்கிறது எல்லாமே ஒரு நாளைக்கே ஒரு 4 முறை 5 முறை அந்த எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல எப்பயுமே எண்ணெய் அரைச்சிக்கணும். நீ சப்போர்ட் வச்சுட்டு அந்த நீ சப்போர்ட்ல எண்ணெய் ஊற்றி விடலாம். அப்ப அந்த எண்ணெயானது அந்த இடத்துலயே அப்படியே இருக்கும். அப்ப எண்ணெயானது அந்த இடத்துல இருக்க வலியானது கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும்.
அதற்கு அடுத்தது உடற்பயிற்சி முறைகள், எக்ஸசைஸ். இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான உடற்பயிற்சி முறைகள் இருக்கு. அந்த பயிற்சிகள் செய்துக்கணும். அதற்கு அடுத்தது மசாஜ் அப்படின்றது பெயின் நல்லா ரிலீவ் பண்ணும். மசாஜ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா படி ஏறி இறங்குவாங்க. ஒரு சைடு மட்டுமே படி ஏறி இறங்குவாங்க. நடக்கிறப்ப தாங்கி தாங்கி நடப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இடுப்பு, இந்த இடுப்புல வலி வர ஆரம்பிக்கும். இடுப்புல இருக்கிற மசில் டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு மசாஜ் கொடுக்குறப்ப இடுப்பிலிருந்து தொடங்கணும். லோயர் பேக்கு, இடுப்பு, அதற்கு அடுத்தது கெண்டைக்கால் பகுதி. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு கெண்டைக்கால் பகுதி தொட்டாலே அதிகப்படியான வலி இருக்கும். அழுத்தும் போதே வலி இருக்கும். இந்த இடத்துல மசில் எல்லாமே நல்லா டைட்டா இருக்கும். இதை எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணி கொடுக்கும். மூட்டு வலி தானே இருக்கு. எதுக்காக நம்ம இடுப்பிலிருந்து ஆரம்பிக்கிறோம்னா, மூட்டு வலி இருக்கு, இடுப்பில் தாங்கி தாங்கி அவங்க நடப்பாங்க. பின்னாடி அது இடுப்பு வலியாக மாறும். அப்போ அதான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம். மசாஜ் இதுக்கான சிகிச்சை முறை. மசாஜ் கொடுக்கவே அந்த இடத்தில் வலி எல்லாம் நிவாரணமாகும். அதுக்கு அடுத்தது டென்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல சிகிச்சை. டென்ஸ் அப்படின்றது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்றது. பிசியோதெரபிஸ்ட் இந்த டென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தி பெயினை ரிலீஃப் பண்ணுவாங்க. இந்த டென்ஸ் இதை எடுத்துக்கலாம். இம்மீடியட்டா பெயின் ரிலீஃப் நடக்கும் இந்த டென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துறப்ப. பெயின் கேட் சேனல், பெயின் கேட் மெக்கானிசத்தை பயன்படுத்தி இது இருக்கு. இது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணாலும் இதனால சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. தாராளமாக பண்ணிக்கலாம். வலியை இது நிவாரணம் பண்ணி கொடுக்கும். அதற்கு அடுத்தது அக்குபஞ்சர். இது எல்லாமே அதற்கு அடுத்ததுன்னு சொல்றது வரிசைப்படி கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம சொல்றோம். இதில் ஒன்று சிறந்தது, ஒன்று தாழ்ந்தது அப்படிலாம் கிடையாது. அக்குபஞ்சர்ல ஸ்கில்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இருக்கு. அக்குபஞ்சர் கரெக்டாக அப்ளை பண்றப்ப இம்மீடியட்டா பெயின் ரிலீஃப் ஆகும். அக்குபஞ்சர்ல இந்த வலிகளுக்குன்னு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு சில மெத்தட் இருக்கு. இதுக்கு எல்லாருக்குமே ஸ்கேல்ப் அக்குபஞ்சர் நல்லா வேலை செய்யும். ஸ்கேல்ப்ல ONSA மெத்தடு. அதுக்கு அடுத்தது நம்ம மயோஃபேஷியல் நாட்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. இன்னும் அக்குபஞ்சர்ல நிறைய மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடு பயன்படுத்தி அக்குபஞ்சரிஸ்ட் நல்ல எக்ஸ்பர்ட்டை போய் பார்த்து அக்குபஞ்சர் போடுறப்ப அந்த பெயின் ஆனது ரிலீஃப் ஆகும். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.